இன்று பாராளுமன்றம் கூடிய வேளையில் இஸ்ரேல் ஈரான் மோதல் குறித்து விவாதம் நடத்தக் கோரி 20 எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட பிரேரணையை சமர்ப்பித்திருந்தனர். விவாதம் தொடர்பான பிரேரணையை அஜித் பி பெரேரா முன்வைப்பதாக தெரிவித்திருந்தார். 19(3) பிரகாரம் பிற்பகல் 3:30 மணியளவில் இதனை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள முடியும். இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயம். ஹெக்டர் அப்புகாமி ஒத்திவைப்பு வேளை விவாதத்தை முன்மொழிந்துள்ளார். எனவே 2 ஒத்திவைப்பு வேளை விவாதங்களை முன்னெடுக்க முடியாது. அந்த ஒத்திவைப்பு வேளை விவாதத்திற்கு பதிலாக இதை நீங்கள் 3:30 முதல் 5:30 மணி வரை விவாதத்துக்கு எடுத்துக் கொண்டால் அதற்கு நாம் இணக்கம் தெரிவிக்கின்றோம். இந்த விவாதம் நேற்று நடைபெற்றது என்பதை நினைவூட்ட விரும்புகின்றோம். இங்கு 12 கட்சிகள் உள்ளன. 12க்கும் மேற்பட்ட தலைவர்கள் உள்ளனர். எனவே சபாநாயகரே, ஒரு தனி கட்சி இதனை தீர்மானிக்க முடியாது. சபாநாயகர் அவர்களே, எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவினால் 5:30 வரை இங்குள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபை அமர்வில் பங்கேற்க வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுக்கப்பட வேண்டும். எனினும் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் விவாதத்தினை முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டிருந்த போது தீர்மானத்தை முன்மொழிந்த எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா சபையில் பிரசன்னமாகியிருக்கவில்லை. ஒத்திவைப்பு வேளை பிரேரணையை முன்மொழிந்து பாராளுமன்ற உறுப்பினர் சபையில் இல்லை என்றால் ஒத்திவைப்பு வேளை விவாதத்தினை முன்னெடுக்க முடியாது. இதில் புதிதாக குறிப்பிட எதுவும் இல்லை. தற்போது இது பாராளுமன்றத்தில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம். ஆளும் தரப்பாக இன்று காலை தீர்மானத்தை நாங்கள் ஆதரித்தோம். இது முக்கியமானது. ஆனால் நேற்றும் ஒத்திவைப்பு வேளை விவாதத்தின் போது உரிய பாராளுமன்ற உறுப்பினர் இன்றே பிரேரணையை எடுத்துக் கொள்ள முடியாது. அவ்வாறான நடைமுறை இல்லை. 20 பார்க்கவும். எனவே ஒத்திவைப்பு வேளை விவாதத்தினை முன்னெடுக்க முடியாது. நடைமுறையில் எந்த பிரச்சனையும் இல்லை. சபை அமர்வினை ஒத்திவைக்க வேண்டும். உறுப்பினர்களே, சபை அமர்வினை வியாழக்கிழமை காலை 9:30 மணி வரை ஒத்திவைக்கின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா இன்று பிற்பகல் தனது முகநூலில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். நான் பாராளுமன்றத்திற்கு சென்று கொண்டிருந்த போது எனது கார் விபத்துக்குள்ளானது. கார் விபத்துக்குள்ளானதால் நான் சுமார் 4 நிமிடங்கள் தாமதமாகினேன். அதனால் பிரச்சனையை தீர்த்து கொண்டு பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. எனவே பாராளுமன்றத்தில் ஒத்திவைப்பு வேளை பிரேரணை விவாதத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு காயமில்லை. விபத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளன.